வணக்கம். நாங்கள் காஞ்சிபுரம் ஸ்ரீ வர்ஷினி சில்க்ஸ் பேசுகிறோம். நாம் இப்போ பார்க்க போகிறது தங்க ஜரிகையில் 3 விதமான ஜரிகை தயாராகுது. அதில் ஒன்று பியூர் சில்வர் வித் கோல்டு கோட்டிங், இன்னொன்று கோல்டு வித் சில்வர் கோட்டிங், அடுத்து கோல்டு வித் காப்பர் கோட்டிங். ஆனால் எல்லாமே பியூர் வெள்ளி ஜரிகை, பியூர் தங்க ஜரிகைன்னு சொல்கிறது. இப்போ நம்ம முதல்ல பார்க்குற இந்த சேரீ பியூர் சில்வர், 50% பியூர் பட்டு, பட்டுக்கு மேலே 37% வெள்ளி, 13% தங்கமலம். அதுதான் தங்க ஜரிகை வெள்ளி ஜரிகைன்னு சொல்லுவாங்க. இது தங்கமலம் போட்டது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டன் ஷேடு ஜரிகை கோல்டு ஷேடாக தெரியும். அதுக்கு அடுத்து நம்ம இப்போ பார்க்க போகிறது சில்வர் ஷேடு. அதே தான் 50% பியூர் பட்டு, பட்டுக்கு மேலே 13% உள்ளே தங்கமலம், மேலே 37% சில்வர் ஷேடு ஒயிட் ஷேடு வரும். இது சில்வர் ஜரிகை வெள்ளி ஜரிகைன்னு சொல்லுவாங்க. அதுலேயே இப்போ வரவங்க காப்பர் ஷேடில் கேட்கறதுனால அதே வெள்ளி ஜரிகை தான், வெள்ளி ஜரிகையிலே காப்பர் ஷேடு கொடுக்குறோம், பியூர் காப்பர் ஷேடு. இது காப்பர் ஜரிகை கிடையாது, ஆனால் ஷேடு மட்டும் காப்பர். நம்ம வெள்ளி ஜரிகையில் 3 விதமான ஜரிகை தயாராகுது. அந்த 3 விதமான ஜரிகை இதுவும் நாம் இப்போ பார்க்குறோம். ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்கும். எல்லாமே பியூர் கோல்டு அண்ட் சில்வர் தான். இது 3 விதமான ஜரிகை தயாராகுது. இதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இது 2 கிராம் கோல்டுன்னுவாங்க. இது வெள்ளி கம்மி, தங்கத்தினுடைய அளவு ஜாஸ்தி. இதில் பார்த்தீங்கன்னா 37% வெள்ளி, 13% தங்கம். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20% வெள்ளி, 50% தங்கம். இதுதான் 2 கிராம் கோல்டுன்னு சொல்லுவாங்க. இது ஃபுல்லாகவே தங்கம் அதிகமாக இருக்கிறதுனால இதனுடைய உற்பத்தி வேலை ஜாஸ்தி ஆகும். அதுக்கு இதில் இந்த 4 விதமான இது பியூர் வெள்ளியில் தயாராகுது. அதுக்கு அடுத்தபடியாக நம்ம பார்த்தோம்னா இதே டெஸ்டட் ஜரிகையில் கேட்குறாங்க. டெஸ்டட் ஜரிகைன்றது என்னென்னா ரீசேல் வேல்யூ வராது, காப்பர் வித்து பிராஸ் பித்தளை சேர்ந்தது. அதில் 4 விதமான ஷேடு தயாராகுது. ஒன்று பிங்க் ஷேடு, அடுத்து பார்த்திங்கன்னா சில்வர் ஷேடு, அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா கோல்டு ஷேடு, அதுக்கு அடுத்து காப்பர் ஷேடு. இந்த மாதிரி 4 விதமான ஷேடில் இது டெஸ்டட் ஜரிகைன்னு சொல்கிறது. அதாவது மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்காகவும் இதுக்காகவும் எடுக்கிறவங்க இந்த மாதிரி 4 விதமான ஷேடில் இந்த ஜரிகை தயாராகுது. இது பார்த்திங்கன்னா பியூர் காப்பர் ஷேடு. காப்பர் ஷேடுனா இதில் 50% பட்டு, 37% காப்பர், 13% பிராஸ். அந்த பிராஸ் உள்ளே போய்ட்டு மேலே காப்பர் ஷேடு வந்துடும். அதே இது பார்த்திங்கன்னா காப்பர் உள்ளே போய்ட்டு மேலே பிராஸ். இது கோல்டன் ஷேடாக தெரியும். பிராஸ்ன்றது பித்தளை ஷேடு. இது பித்தளை ஜரிகைன்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து அதிலே சில்வர் ஷேடில் வந்துடும். ஒயிட் ஜரி எல்லாமே காப்பர் ஜரிகை தான், ஆனால் ஷேடு மட்டும் மாறும். இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிங்க் ஷேடில் இருக்கும். இது ஒரு வித்தியாசமாக தானே. இதிலே இன்னொரு இப்போ லேட்டஸ்ட்டாக க்ரீன் ஷேடு தயாராகிருக்கு. இப்போ தற்சமயம் இப்போ நம்மக்கிட்ட இன்னும் அந்த ஜரிகை சேரலை. ஆர்டர் கொடுத்துருக்கோம், இன்னும் நம்மக்கிட்ட சேரலை. வந்ததுன்னா அடுத்த இதுவில் உங்களுக்கு அந்த ஷேடை நாங்கள் காமிப்போம். இந்த மாதிரி பல விதமான இது நம்ம தயார் பண்ணுறோம். எது வேணுமோ நம்ம சொல்லுங்கள், ரெடி பண்ணி கொடுக்கலாம். காஞ்சிபுரம் பட்டு சேரீ பற்றி மேற்கொண்டு தகவல் தெரிந்து கொள்ள நம்மளுடைய யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள். மேலும் நம்மக்கிட்ட சேரீ வாங்கணுன்னா டிஸ்பிளேயில் தெரிகிற நம்பர் தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு வேண்டிய எல்லா விதமான சேரீ கிடைக்கும். நன்றி, வணக்கம்.